சிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஞானசேகரமூர்த்தி. நான் சீனியர் வெல்னஸ் கோச்சா ஒரு 1000 ஃபேமிலியை ஹெல்த்தியா ஹாப்பியா எந்த வித மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியமான நிலைமை கொண்டு போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலன்னா ஹெல்த்தி ஏஜிங். என்னங்க ஹெல்த்தி ஏஜிங்? உங்களுக்கு எல்லாமே இந்த டாபிக்கே ஆச்சரியமா இருக்கலாம். ரியாலிட்டி அதுதான். உங்களோட பர்த் டேட்டுன்னு ஒன்று இருக்கு. ஆனா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அனுசரிச்சு பாடி ஏஜ்னு ஒன்று இருக்கு. அதே போல உங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஏஜ் அது சொல்லும். இது எப்படி இதெல்லாம் வேறுபடுதுன்னா, உங்களோட உடல் உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்க மாதிரி தான் பாடி ஏஜ் இருக்கணும். ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா உங்க ஏஜோட பாடி ஏஜ் கம்மியா இருக்கலாம். உங்களோட பாடி ஏஜ் உங்களோட ஏஜோட அதிகமா இருக்குதுன்னா அது நீங்க கண்டிப்பா உங்க ஏஜுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி நம்ம நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க ஹெல்த்தி ஏஜிங் பத்தி ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். நீங்க தெரிஞ்ச வேண்டியதுன்னா, உங்களோட வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற வெயிட் தான் இருக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா 60 கிலோ இருக்கலாம். இப்போ 180 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா 80 கிலோ இருக்கலாம். ஆனா நீங்க 180 சென்டிமீட்டர் இருக்கீங்க, 100 கிலோ இருந்தீங்கன்னா 20 கிலோ அதிகமா இருக்கீங்க. அப்போ உங்களோட உடல்ல ஃபேட் லெவல் அதிகமா இருக்கும். நார்மலா ஃபேட் லெவல் இருக்குன்னு சொல்றேன். நீங்க லேடிஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேட் லெவல் 20 to 30 இருக்கலாம். ஜென்ஸா இருந்தா 10 to 20 இருக்கலாம். நீங்க இப்ப நம்ம வெயிட் பார்த்தோம் இல்லையா, 20 கிலோ அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஃபேட் லெவல் அதிகமா இருக்கும். 25 இருக்கலாம். ஜென்ஸ் இருந்தீங்கன்னா 30 இருக்கலாம். லேடிஸ் இருந்தீங்கன்னா 35 to 40 இருக்கலாம். இப்படி அதிகமாகும் போது உங்களோட மசில்ஸ் கம்மியா இருக்கும். அதே மாதிரி பாடி ஏஜ் அதிகமாயிடும். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ்ல சேஞ்ச் வர்றதை பொறுத்து உங்களோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். உங்களோட இது மாதிரி பாடி ஏஜ் அதிகமா இருக்கவங்களுக்கு என்னன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், மைக்ரேன் வரலாம், அப்புறம் லிவர் ஃபெயிலியர் வரலாம். அது மட்டுமே இல்லாம ஸ்ட்ரோக் வரலாம், பிபி வரலாம். இதெல்லாம் வரதுக்கு காரணம் உங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸை நீங்க சமநிலை வச்சுக்கலாத காரணம். இது எப்படி கொண்டு வருதுன்னா, உங்களோட பிஎம்ஆர் லெவல் பேசிக் மெட்டபாலிக் ரேட். இந்த பிஎம்ஆர் லெவல நீங்க சரி பண்றது மூலியமா, பேலன்ஸ் பண்றது மூலியமா உங்களோட வெயிட்டை குறைக்கலாம். எப்படின்னா, பிஎம்ஆர் நார்மலா ஒரு ஆளுக்கு ஒரு 1650 இருக்கலாம். ஆனா இது பிக்சடு கிடையாது. பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆகும். உங்களோட உடல் உழைப்பை பொறுத்து, உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து, உங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. நார்மலா 1600 கணக்குக்காக நம்ம எடுத்துக்குவோம். நீங்க 1600 கலோரி இருக்கீங்க, 2000 கலோரி சாப்பிட்டீங்கன்னா 400 கலோரி அதிகமாக சாப்பிட்றீங்க. அந்த 1600 கலோரி உங்க பாடி யூஸ் பண்ணிடும். யூஸ் பண்ணாத கலோரி ஃபேட்டா அக்குமுலேஷன் ஆகிடும். அப்போ உங்களோட வெயிட் ஃபேட்டு கூடிடும். இப்போ வெயிட் ஃபேட் கூட்டினா ஏன் பாடி ஏஜ் அதிகமாகுது நீங்க கேள்வி கேட்கலாம். வெயிட் ஃபேட் கூடும்போது ஒரு 20 கிலோ வெயிட் கூட்டினீங்கன்னா உங்களோட ஹார்ட்டு, லிவரு, எல்லா ஆர்கானுமே கடவுள் படைச்சிக்கிறது ஐடியல் வெயிட்டுக்கு தான், ஐடியல் ஃபேட்டுக்கு தான். நீங்க அதிகமாகும் போது உங்க ஹார்ட்டுக்கும் எல்லா உறுப்புகளுக்குமே அதிகமான வேலை தருங்க. அப்போ அதிகமான வேலை தரும் போது அதோட லைஃப் குறையும். அதுதான் பாடி ஏஜ்னு சொல்றாங்க. அப்போ உங்களோட பாடி ஏஜ்ன்றது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அனுசரிச்சு அந்த பேராமீட்டர்ஸ்ல அந்த மிஷின் அதை ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தருமே அதுல வெளியே வரணும்னா உங்க பிஎம்ஆர் பேலன்ஸ் பண்ற மூலியமாவோ, உங்களோட உணவு பழக்கத்து மூலியமாவும், சரிவிகிதமான சாப்பாடு சாப்பிட்றது மூலியமும். சாப்பாடு சாப்பிட்றது முக்கியம், அளவா சாப்பிட்றது முக்கியம். என்ன சொல்லுவாங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும். இது முக்கியமான விஷயம். இங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் லெவல் அதிகமாகும். உங்க ஃபேட் லெவல் அதிகமாகும் போது உங்க பாடியில ஆர்கானிக் வேலை அதிகமாகி அதோட ஃபங்க்ஷன் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ உங்க பாடி ஏஜ் அதிகமாயிடும். இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா வேற வழியே இல்லைங்க. பிஎம்ஆர் மூலமா, இன்டேக் மூலமா, இல்ல உழைப்பு மூலமா அதிகமான கலோரி பேர்ன் பண்ணி உங்க பாடியில எக்ஸஸா இருக்கிற ஃபேட்டை உங்க பாடியை கன்சியூம் பண்ண வச்சீங்கன்னா ஃபேட் லெவல் குறையும். அதோட உங்க பாடி ஏஜ் குறைஞ்சிடும். அப்போ உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமும் முழுசா இம்ப்ரூவ் ஆகும். இப்படி யாரெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு, எல்லாமே லிவர் ஃபெயிலியர் மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. உங்க உடம்புக்கு இந்த விவரம் தெரியாது, உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க இந்த உடம்புல நீங்க உயிர் தான்.
இந்த உயிரை பத்தி நீங்க சரியா நீங்க தான் உயிரும் தெரிஞ்சு உங்க உடம்பு உங்க வாகனம் புரிஞ்சு அதை கரெக்டா பண்ணீங்கன்னா வாழ்நாள் முழுசும் யங்கா ஹாப்பியா ஆக்டிவா வாழலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.